ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த ஸ்டைலிஷ் மாடர்ன் ஐவேர் மார்க்கெட் இருக்கே, இது முன்னாடி எல்லாம் இப்படி கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் எப்ப ஐ டெஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா? கண்ணு சுத்தமா தெரியாம போகணும், இல்லனா தலைவலி டெய்லி வந்து சாவடிக்கணும், அதுவும் இல்லனா டாக்டர் கண்ணாடி போட்டே ஆகணும்னு மிரட்டுனா மட்டும்தான் போவாங்க. அப்படி செக் பண்ணதுக்கு அப்புறமும் என்ன நடக்கும்? தெருமுக்குல இருக்கிற ஒரு கடைக்கு போவோம். அங்க பார்த்தா 4-5 ஃப்ரேம் தான் இருக்கும். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ வேற வழி இல்லாம அதுல ஒண்ணு எடுத்தாகணும். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திரும்ப போய் அதை வாங்குறது இருக்கே, அது தனி தலைவலி. உண்மையை சொல்லணும்னா இந்தியால இதுக்கு டிமாண்ட் இல்லாமலாம் இல்ல. மேட்டர் என்னன்னா, இங்க இருந்த சிஸ்டம் ரொம்ப பழசு. யாருக்கும் இத பத்தி பெருசா அவேர்னஸ் இல்ல, சாய்ஸும் கம்மி. சொல்ல போனா கடைக்கு போய் வாங்குறதே ஒரு பெரிய வேலையா இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தனக்கு கண்ணாடி தேவைன்னே தெரியாது. மக்கள் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டே ஓட்டுவாங்க. போனை தள்ளி வச்சு பாக்குறது, டிவி பிரைட்னஸ் ஏத்துறதுன்னு, இதெல்லாம் நார்மல் பா, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவங்களே அவங்களை ஏமாத்திப்பாங்க. சோ பேசிக்கலி ஐவேர் மார்க்கெட்ல இருந்த உண்மையான பிரச்சனை கண்ணாடி கிடையாது. அது ஈஸியா கிடைக்குதா, அதை நம்பலாமா, அப்புறம் அதை வாங்குற விதம், இதுதான் பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. பொதுவா இந்த மாதிரி டைம்ல மத்த கம்பெனிங்க என்ன பண்ணுவாங்க, புதுசா ஃப்ரேம்ஸ் கொண்டு வருவாங்க, இல்லனா டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஆனா லென்ஸ் கேட்டிங்க தான் மத்தவங்களை விட ரொம்ப வித்தியாசமா யோசிச்சாங்க. ஏன்னா அவங்க சும்மா கண்ணாடியை விற்க மட்டும் வரல, அந்த கண்ணாடி வாங்குற அனுபவத்தையே மொத்தமா மாத்தணும்னு முடிவு பண்ணாங்க. அவங்களோட அந்த ஐடியாவை தான் இன்னைக்கு நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியா பார்க்க போறோம். பியூஷ் பன்சல் இந்த பயணத்தை ஆரம்பிச்சப்போ அவர்கிட்ட தெளிவான ஒரு ஐடியா மட்டும்தான் இருந்துச்சு. அவருக்கு பின்னாடி பெரிய ஃபேமிலி பிசினஸோ இல்ல ஆப்டிகல்ஸ் பாரம்பரியமோ எதுவுமே கிடையாது. ஆனா கார்ப்பரேட் அனுபவமும் ஒரு இன்ஜினியரோட சிந்தனையும் அவர்கிட்ட இருந்துச்சு. இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவர் ஒரு விஷயத்தை கவனிச்சார். இந்தியால நிறைய பேர் விஷயங்களை என்ஜாய் பண்ணி பண்றது இல்ல, ஏதோ இருக்குன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. கண்ணாடி விஷயத்திலையும் அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா கண்ணாடியை ஆன்லைன்ல விற்கணுங்கிறதுல இருந்த பெரிய சவாலே மக்களோட நம்பிக்கை தான். இப்போ ட்ரெஸ்ஸோ இல்ல மத்த பொருளோ ஆன்லைன்ல ஓடிடும். ஆனா கண்ணாடி விஷயத்துல மக்கள் அவ்வளவு சீக்கிரம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இது நம்ம முகத்துக்கு செட் ஆகுமா, பவர் கரெக்டா இருக்குமா, ஒருவேளை பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்ண முடியுமா, அப்புறம் குவாலிட்டி எப்படி இருக்கும், இப்படி எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதாவது கண்ணாடி விஷயத்துல மக்கள் முதல்ல நம்பிக்கையை தான் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பொருளையே வாங்குவாங்க. அதனால லென்ஸ் கார்ட் சும்மா ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சு அதுல ஃப்ரேம்ஸை மட்டும் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அளவுக்கு சக்சஸ் ஆகியிருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. நம்ம வெறும் ஃப்ரேம்ஸை மட்டும் விற்க கூடாது, இந்த மொத்த பிரச்சனையுமே சால்வ் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. இந்தியால ரொம்ப காலமாவே கண்ணாடினாலே 2 ஸ்டெப் தான். ஒன்னு டாக்டர் கிட்ட போகணும், அப்புறம் லோக்கல் கடைக்கு போகணும். நண்பர்களே, மக்களோட இந்த பழைய பழக்கத்தை மாத்துறது இருக்கே, அது அவ்வளவு ஈஸி கிடையாது. உண்மையை சொல்லணும்னா வெறும் ஆட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு யாரோட பழக்கத்தையும் மாற்ற முடியாது. மக்களோட பழக்கம் எப்ப மாறும் தெரியுமா? நிஜமாவே அவங்க படுற கஷ்டம் குறையிறப்பதான். அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கணும், கடை பக்கத்திலேயே இருக்கணும், சர்வீஸ் சூப்பரா இருக்கணும், டெலிவரி ஸ்பீடா இருக்கணும், பிடிக்கலனா ஈஸியா மாத்திக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கணும். எல்லாத்தையும் விட முக்கியமா ஐ டெஸ்ட் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியா இருக்கணும். அப்பதான் மக்கள் அதை தள்ளி போடாம பண்ணுவாங்க. அதான் சொல்றேன், லென்ஸ் கார்ட்டோட வளர்ச்சிங்கிறது வெறும் மார்க்கெட்டிங் கிடையாது, இது அவங்க வேலையை செஞ்ச விதம், அதாவது எக்ஸிகியூஷன். இந்த எக்ஸிகியூஷனோட ஆரம்பமே அந்த ஸ்பீடு தான். சரி, நீங்களே சொல்லுங்க, இன்னைக்கு கஸ்டமர்ஸ்க்கு என்ன பழக்கம் வந்துச்சு? அமேசான்ல ஆர்டர் பண்ணா அடுத்த நாளே கைக்கு வரணும், ஃபுட் ஆர்டர் பண்ணா 30 நிமிஷத்துல வீட்டு கதவை தட்டணும். ஆனா கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் குறைஞ்சது 3-4 நாள் ஆகும், சில சமயம் ஒரு வாரம் கூட இழுக்கும். ஆனா லென்ஸ் கார்ட் இந்த பிசினஸையும் 1 டே டெலிவரி மூலமா ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்கிட்டாங்க. சின்ன சின்ன ஊர்கள்ல கூட அதிகபட்சம் 2-3 நாள்ல டெலிவரி ஆயிடுது. இதுக்கப்புறம் தான் 2வது பெரிய மாற்றம் வந்துச்சு, அதுதான் சாய்ஸ். பொதுவா ஒரு லோக்கல் கடைக்கு போனீங்கன்னா ஒரு 20 இல்ல 30 ஃப்ரேம்ஸ் போட்டு பாப்பீங்க. அப்புறம் வேற வழி இல்லாம சரி இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு வருவீங்க. ஆனா ஆன்லைன்ல அப்படி இல்ல, ஆயிரக்கணக்கில் ஆப்ஷன்ஸ் கொட்டி கிடக்கு. உங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரியோ, உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரியோ, இல்ல பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரியோ ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நிஜமாவே எது பிடிச்சிருக்கோ அதை தேடி எடுக்கலாம். இங்க இருந்துதான் மக்களோட மைண்ட் செட் மெல்ல மெல்ல மாற ஆரம்பிச்சது. கண்ணாடிங்கிறது சும்மா ஒரு மெடிக்கல் நீடு மட்டும் கிடையாது, அது ஒரு லைஃப் ஸ்டைல் ஆக்சசரியாவும் மாறிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், நாம போடுற ஷூ வேற, வாட்ச் வேற, ஏன் பர்ஃபியூம் கூட வேற வேற வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஃப்ரேம்ஸ் மட்டும் ஏன் ஒன்னே ஒன்னு இருக்கணும்? எப்போ ஐவேர் வந்து லைஃப் ஸ்டைல்குள்ள நுழைஞ்சிச்சோ அப்பவே மார்க்கெட் தானாவே பெருசாகிடுச்சு. மக்கள் இப்போ ஒரே ஒரு ஃப்ரேமோட நிக்கிறது இல்ல, ஆபீஸ் லுக், கேஜுவல் லுக், பார்ட்டி லுக்னு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தனித்தனி கண்ணாடி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவுல இந்த வர்ச்சுவல் ட்ரை ஆன் மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்தப்போ முடிவு பண்றது இன்னும் ஈஸியா போச்சு. ஏன்னா அந்த ஃப்ரேம் நம்ம முகத்துக்கு செட் ஆகுமான்னு போன்லயே பாத்துக்க முடிஞ்சது. எப்போ இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றம் வந்துச்சோ அப்பவே பிரீமியம் செக்மெண்ட்டுக்கும் ஒரு நல்ல வழி பிறந்துச்சு. ஜான் ஜேக்கப்ஸ், ஆன் டேஸ், அப்புறம் மில்லர், இதெல்லாம் என்ன
இன்னும் சூப்பரான ஃபினிஷிங், தரமான மெட்டீரியல், அப்புறம் லேட்டஸ்ட் லென்ஸ் டெக்னாலஜி. அதாவது ஒரு கஸ்டமர் பேசிக் கண்ணாடியில இருந்து பிரீமியம் கண்ணாடி வரைக்கும் அதே இடத்துல தன்னை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வரும். கதையெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா இதுக்கு என்னப்பா ஆதாரம்? அதுக்கு பதில் அந்த நம்பர்ஸ் தான். ஃபைனான்சியல் இயர் 2026 முதல் 6 மாசத்துல மட்டும் லென்ஸ்கார்ட்ல 10.7 மில்லியன் ஐ டெஸ்ட் நடந்திருக்கு. இதுல ஹைலைட் என்னன்னா, அதுல கிட்டத்தட்ட 46% பேரு வாழ்க்கையிலேயே முதல் முறையா கண்டு செக் பண்ண வந்தவங்க. இது சும்மா ஒரு சேல்ஸ் கணக்கு மட்டும் இல்ல, மக்களோட பழக்க வழக்கமே மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் புதுசா வந்து ஐ டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? மக்களோட அந்த பழைய மைண்ட் செட் நிஜமாவே மாறுதுன்னு தானே அர்த்தம். முன்னாடி எல்லாம் கண்ணாடி போடணும்னாலே ஒரு தயக்கம் இருக்கும், ஆனா இப்போ அந்த காலம் போய் இது ரொம்பவே நார்மலான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அப்புறம் அவங்க கடைங்களை பத்தி நீங்க ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? லென்ஸ்கார்ட் கடைங்க பெரும்பாலும் டிமார்ட் பக்கத்துல தான் இருக்கும். இது சும்மா தற்செயலா நடந்தது இல்ல, இது அவங்களோட ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி. அதாவது நல்ல கூட்டம் வர்ற இடத்துல கடை வைக்கிறது, போற வர்றவங்க அப்படியே எட்டி பாக்குறது, யாரையும் கட்டாயப்படுத்தாம ஒரு ஃப்ரீயான சூழலை உருவாக்குறது. இதுதான் அவங்களோட டெக்னிக். எப்படி பார்த்தாலும் கண்ணாடி வாங்குறதுங்கிறது வெறும் ஆன்லைன்ல மட்டும் எடுக்கிற முடிவு கிடையாது. ஜனங்க அதை தொட்டு பார்க்கணும், போட்டு பார்க்கணும், அப்புறம் தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால இந்த ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டும் சேரும்போது கஸ்டமரோட தயக்கம் மொத்தமா போயிடுது. இதனாலதான் லென்ஸ்கார்ட்டோட ஸ்டோர் பிசினஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் சொல்ல போனா மற்ற ரீட்டைல் கடைகளை விட ஒரு சதுர அடிக்கு வர்ற லாபத்துல லென்ஸ்கார்ட் ரொம்பவே முன்னாடி இருக்காங்க. ஆனா நண்பர்களே, இங்க பாயிண்ட் கம்பேரிசன் கிடையாது. மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் ஏன் இவ்வளோ பெரிய கேப் இருக்குங்கிறது தான் மேட்டர். உண்மையை சொல்ல போனா லென்ஸ்கார்ட் சும்மா கடையை மட்டும் நடத்தல, அவங்க மக்கள் கிட்ட ஒரு டிமாண்டை உருவாக்குறாங்க, ஒரு அவேர்னஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் இந்த மொத்த சிஸ்டத்தையுமே ரொம்ப சிம்பிள் ஆக்கிடுறாங்க. சரி, இப்போ அவங்களோட குளோபல் ஆங்கிள் பத்தி பேசுவோம். இந்தியால ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நிலைச்சு நிக்கிறது தான் உண்மையான சவால். ஏன்னா சிங்கப்பூர், மிடில் ஈஸ்ட் மாதிரி இடங்கள்ல சின்ன தப்பு கூட பண்ண முடியாது. அங்க குவாலிட்டி, ஸ்பீடு, சர்வீஸ்னு எல்லாத்துலயும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இன்னைக்கு லென்ஸ்கார்ட் 14க்கும் அதிகமான நாடுகள்ல காலடி எடுத்து வச்சுட்டாங்க. உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 2800க்கும் மேல கடைகள் இருக்கு. நண்பர்களே, லென்ஸ்கார்ட் வெளிநாடுகளுக்கு போனது வெறும் பிசினஸ் வளர்க்கறதுக்காக மட்டும் இல்ல, தங்களோட தரம் என்னன்னு உலகத்துக்கு நிரூபிக்கிறதுக்காகவும் தான். ஏன்னா அங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் வேற, அவங்களோட எதிர்பார்ப்பு வேற. ஆனா அங்கேயும் லென்ஸ்கார்ட்டோட உழைப்பு ஒரே மாதிரி உறுதியா இருந்திருக்கு. இப்போ லாபத்தை பத்தி பார்த்தா 2023ல லாஸ், 2024ல பிரேக் ஈவன், அதாவது நஷ்டமும் இல்ல லாபமும் இல்லங்கிற நிலைமை. அப்புறம் 25ல ப்ராஃபிட். ஆனா உண்மையான வெற்றி என்னங்கிறது 2026 வருஷத்தோட முதல் பாதியிலேயே தெரிஞ்சு போச்சு. அவங்களோட வருமானம் மட்டும் 4179 கோடி, டாக்ஸ் எல்லாம் போக கையில நிக்கிற லாபம் 194 கோடி ரூபாய். அப்புறம் அவங்களோட எபிட்டா மார்ஜின் 18.9%. அதாவது இது சும்மா வளர்ச்சி மட்டும் இல்ல, பிசினஸை பெருசாக்குற அதே நேரத்துல எவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்கன்னு காட்டுற ரிசல்ட் இது. சரி, இப்போ காம்படிஷன் பத்தி கொஞ்சம் பார்ப்போம். 2024 கணக்குப்படி பார்த்தா இந்தியால இருக்கிற மத்த பெரிய ஐவேர் பிராண்டுகளை விட லென்ஸ்கார்ட் கிட்டத்தட்ட 5 மடங்கு பெருசா வளர்ந்திருக்காங்க. இந்த வித்தியாசம் சும்மா அவங்க விக்கிற பொருளால மட்டும் வரல, அவங்க வேலையை செஞ்ச விதத்தால வந்தது. லென்ஸ்கார்ட் இந்த மார்க்கெட்ல வெறும் ஒரு போட்டியாளரா மட்டும் வரல, அந்த மார்க்கெட்டையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. கடைசியா இதுல இருந்து நம்ம கத்துக்கிற பாடம் ரொம்ப சிம்பிளான பவர்ஃபுல். விழிப்புணர்வை உருவாக்குங்க, பொருளை எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க, கஸ்டமரோட அனுபவத்தை ரொம்ப ஸ்மூத்தா மாத்துங்க. ஏன்னா நீங்க வேலையை சரியா செஞ்சா பிசினஸ் தானா வளரும். பிசினஸ் பெருசா வளர்ந்தா மக்கள் மத்தியில ட்ரஸ்ட் வரும். அந்த நம்பிக்கை தான் ஒரு புது மார்க்கெட்டையே உருவாக்கும். அதனாலதான் சொல்றேன், லென்ஸ்கார்ட் வெறும் ஒரு கண்ணாடி விக்கிற பிராண்ட் மட்டும் கிடையாது, பிசினஸை எப்படி பண்ணணும்னு கத்து கொடுக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான கேஸ் ஸ்டடி. மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.